அஸ்ஸலாமு வெல்கம் டு அலர் கிச்சன். பிள்ளைங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி பீஃப் செய்கிறோம் பாருங்கள். சின்னதாக கட் பண்ணிட்டேன். பீஃப் வாங்கிட்டு வந்து மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு லேசாக வேக வச்சு வடிகட்டியாச்சு. ஏன்னா அந்த அழுக்கு தண்ணிலாம் போகணுன்னு. அதோட சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சு குக்கரை வச்சு எண்ணெயை ஊற்றி அதில் வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயத்தை போட்டு ஒரு வதக்குங்க. நல்லா கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், என்ன அந்த சில்லி பவுடரு, கொஞ்சோண்டு மல்லி பவுட்ரு போட்டுங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிக்கிட்டு தக்காளி அதில் போட்டுடுங்க. நல்லா பொடிசா தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு அதோட பீஃபையும் தூக்கி அதில் போட்டு ஒரு கிண்டுங்க. நல்லா கிண்டிட்டு அதோட வேக வச்சுருங்க. ஃபிஷ்ஷில் போட்டு குக்கரை மூடியை போட்டு நல்லா மூடி நல்லா வேக வைங்க. அப்படியே வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சா? வெந்தோடனே ஒரு வானிலை எடுத்துங்க. அடுப்பை பற்ற வச்சு வானிலை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் வெங்காயம், ஒரு 3 வெங்காயத்தை வெட்டி நல்லா நறுக்கி நல்லா வதக்குங்க. ஏன்னா அப்போ தான் அது சுக்கா, அது அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மல்லி புதினாவும் போட்டு அதோட இதை வேக வச்சுருக்கோம்ல குக்கரில், அதை கறியை தூக்கி அதில் கொட்டிடுங்க. நல்லா அதை கொட்டிட்டு நல்லா சுருள நல்லா வதக்குனிங்கன்னா சுக்கா. அதான் பீஃப் சுக்கா. எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே எண்ணெய் மறக்க நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கா? வாங்க சாப்பிட. எல்லோரும் வெல்கம்.